எதுக்கு? மற்றவங்களுக்கு அரிசி கேட்டாங்க வாங்க. மற்றவங்களுக்கு இல்லை, ஆக்சுவலி இன்றைக்கி வந்து இங்கே ராபரி டேன்னு போட்டிருக்காங்க. ஸோ கிராசரிஸ் எல்லாமே ரொம்ப ரீசனேபிள் ரேட். ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு கேம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் கிராசரிஸ் ஆமாம் விளையாடுற கேமை பார்க்கலாம். மாஸ்க் போடாமல் இருந்தேன். ஸோ மாஸ்க்கு போட சொல்லிட்டாங்க. ப்ளஸ் இப்போது என்ட்ரி டயத்தில் கோவின் வேக்சின் நம்ம வளர்கிறேன் கோவிட் வேக்சின் நம்ம போட்டிருக்காமான்னு செக் பண்ணிவிட்டு அந்த மெசேஜ் காட்டினதுக்கப்புறம் தான் என்ட்ரி அலோவ் பண்ணுறாங்க. என்னம்மா சொல்லிடுங்க. ஆமாம் வேக்சின் போடலன்னா உள்ளே விட மாட்டாங்க. இவள் வேக்சின் போடலை, இவளை உள்ளே விடக்கூடாது, வெளியே விடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேம் ஜோன் போயிடலாம். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த பொருளை தூக்கிட்டு இருக்க முடியாது. ஆமாம் குட்டி நீ குட்டி பிள்ளையா சொல்லிடு. வேக்சின் இருக்கா? ஆமாம் இவள் வந்து சின்ன வயசில் நியூ பார்ன் பேபியாக போட்ட வேக்சினை ஏமாற்றிட்டு இருக்கா. ஆமாம் லைட்டிங் சூப்பராக இருக்கா. ஏதோ புதுசாக இருக்குது. இது மேபி வித்தியாசமாலாம் ஒன்றும் இல்லை, புதுசு. நம்ம ஈவினிங் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கோவிடுக்கு அப்புறம். அதான் நல்லா இருக்குது. அதான் கேட்குறேன். ஆகே ஜாओ 2 பேரும் முன்ன போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இவங்க 2 பேருமே நீ கடுப்பேற்றுறதுக்காக மேட்சிங்காக தான் வருவாங்க எப்போவுமே. வேணும் தானே நீ பண்ணுற பாப்பா. கையில் பாட்டில் பிடிக்காம என் கையில் கொடுத்துட்டா பிடிங்க. ஆமாம். ஸோ பெரிய மாலுக்கு வந்து இந்த கட்டப்பையை விடுறதா ஐடியா இல்லை. வாங்க போகலாம். என்ன 2 பேர் போஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்க? வாங்க. மாஸ்க் போட்டியா? ஸோ வா போகலாம். படியில் ஏற வேணாம், நம்ம லிஃப்ட்டில் போயிடலாமா டைரெக்டாக? உன்னை வச்சுன்னா எக்ஸ்கலேட்டர்லலாம் ஏற முடியாது. போ பாப்பா. வேறு இது என்ன ஃபோன் கடை இது? என்னதுங்க பாரு, என்ன ஃபோனு உனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து என்ன ஃபோனுமா? ஆப்பிள் ஃபோன். ஆமாம் மேமுக்கு வந்து இப்போவே ஆப்பிள் ஃபோன் வேணும்னு கேட்டிருக்கா. ஐஃபோனும் ஆப்பிள் ஃபோனும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். ஓகே ஆப்பிள் ஃபோனில் என்னென்னா கவர் வந்து ஆப்பிள் மாதிரி இருக்கும். அதுக்கு நான் வாங்கி தரட்டா உனக்கு ஆப்பிள் ஃபோனு கவர் மட்டும்? ஓகே. ஸோ இங்கே கேஎஃப்சியில் என்ன போட்டிருக்காங்க பாப்பா? ஏதோ 4 வேல்யூ பர்கர். அது ஒன்றும் இல்லை, வெஜ் பர்கராக இருக்கும் அந்த ரேட்டுக்கு. இந்த ட்ரெயினில் 100 ருபீஸ் நான் கொடுத்து நான் உன்னை அனுப்பணுமா? அது ஆஃபாக இருக்குது. இதுக்கு நம்ம நிஜமாக ட்ரெயினுக்கு காசு கொடுத்து திருப்பூர் வர கூட போயிட்டு வந்துடலாம் பாப்பா. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ லெஃப்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ரினோவேட் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் ஏரியா கூட ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே அவள் வந்து கையை நீட்டிகிட்டே வந்தா. ஸோ வந்துட்டோம் நம்ம 3rd ஃப்ளோருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம்? கேம் ஜோன் அந்த சைடு இருக்கு. இப்போ ஃபிஷ்ஷுக்கெலாம் நான் சேஞ்ச் எடுத்துகிட்டு வரல. போடி பாப்பா. ஆமாம் நீ என்ன சொன்ன? ஃபஸ்ட் முன்ன போ. ஃபிஷ்ஷாக சொன்ன நீ என்கிட்ட என்ன சொன்ன? திரும்பி பாரு. என்ன சொன்ன? போங்க 2 பேரும். அவங்க எங்க கூட தான் வரும். இங்கே வந்தோடனே அப்படியே மைண்டை மாற்றிடுவா. ஃபிஷ்ஷும்பா. ஆனால் சுத்தமாக எங்கிட்ட இன்றைக்கி ஃபிஷ்ஷுக்கு போகிறதுக்கெலாம் நாங்கள் மைண்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்? கேம் ஜோனுக்குள்ளே போயிடலாம். அவள் ஒரு குதிரை ஓட்டுவா, 4-5 பந்து எடுத்து உள்ளே போடுவா, அவ்வளோதான். ஸோ பாஸ்கின் அண்ட் ராபின்ஸ், டாமினோஸ். அங்கே ஒரு குட்டி பாப்பா உட்காந்துருக்கு. இந்த ஸோ போ உள்ள போ. கார்டுங்க இருமோ கார்டு எடுத்துக்கலாம். இது ஸ்டார்டிங்லேயே உட்கார போகிற பால்ஸ் போய்க்கோ. சரி வா. ஸோ குழந்தைய பாருங்க உட்காந்து விளாண்டுட்டு இருக்கு. இதுக்கு நஜ குதிரையே வாங்கிட்டு போயிடலாம். இதில் போட்டு நஜ குதிரையிலே உட்கார வச்சுட்டு போயிடலாம். ஆமாம்
பார்த்தீங்கன்னா அந்த மோல்டு சூப்பராக இருக்குது. சாரி எடுக்கிறேன். நீங்கள் ஒரு குதிரையில் உட்காடுறீங்களா? ஃபுல்லாக வந்துட்டு கீழே வந்துடுவாடா. ஹாய், நான் உட்காரணுமா? ஐயோ ஆசையாக தான் இருக்குது, வேணாம். உட்காந்து வெயிட் தாங்கும், ஒன்றும் ஆகாது. தாங்குவோமே, படத்துலலாம் காட்டுறாங்க அதே மாதிரி போய். சரி, அதே மாதிரி இருக்கிற இடத்துல போய் உட்காடுறேன். ஓகே, சரி, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அடவாடி. இது சும்மா கார் ஆடிட்டு இருக்கும் பாப்பா. குட்டி பாப்பாவா நீ? நீ வேணா சும்மா ஏறி உட்காரு, ஃபோட்டோ எடுக்கிறவா ப்ளீஸ். சொன்னது ஒரு கேம் தான் சொன்னேன். அந்த ஒரு பால் கேம் இருக்குது, வேணுமா என்னம்மா? பாருங்க இப்போ கார் எப்படி ஓட போகுதுன்னு பாருங்க. ஹலோ, கார் என்ன ஒன்றுமே அசையல. பாப்பா இது பொரியா இல்லையா? வேணாமா? வேண்டாம், போ வேற ஏதாவது பாரு. ஸோ இன்னைக்கு வீக் டேஸ்ங்கிறதால ரஷ்ஷே இல்லை. கரெக்டாடா? ஆ, என்ன கேமு இது? இது டைம் ரொம்ப ஆகும், நம்மளுக்கு டைம் இல்லைல்ல. மழை வருதுடாமோ. நீ எடுத்துகிட்டு வரேன், நான் இந்த கேமை விளையாண்டுருவேனாம்மா. இது பார்த்தீங்கன்னா டீலான் ஓடிலாம். மங்கி மட்டும் விளையாடலாமா? ஸோ இப்போ என்ன விளையாட போகிறான்னு பார்த்தீங்கன்னா மங்கி கேம் தான் எங்கள் ஃபேவரட் கேம். ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி லாஸ்ட் டைமும் பார்த்துருப்பீங்க அவன் என்ன பண்ணான்னு. ஆமாம், பண்ணிட்ட பாப்பு. ஸ்டார்ட் கொடு, ஸ்டார்ட் பட்டன். பிச்சு கூட விளையாடு போ. மங்கியே விளையாட்டு. கிடைக்கும். The app king is not. ஐயோ, தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங். அவ்வளோதான். டயர்ட் ஆகிடுச்சு அம்மா. எங்கள் மம்மி ஒன்றும் இல்லை, வேறு வேலை இருக்காதுன்னு நினச்சி அங்கே போய் உட்காந்துடுறது. பாப்பா வா போகலாம். வேறு என்ன விளையாட போகிறா? இது உனக்கு தெரியாதுடா பாப்பா, அது ஆஃபாக இருக்கு. அது வேணாம், அது பெரியவங்க விளையாடுறது, உனக்கு வராது. சொல்லு, வேற என்ன பண்ண போகிறோம்? அது தெரியல, சொல்லு, வா போகலாம். என்ன இது புதுசாக ஏதோ போட்டிருக்காங்க, பட் இது என்னன்னு தெரியல. ஒரு நிமிஷம். இது மேபி ஏதாவது கிளாஸ் கொடுப்பாங்க பாப்போ. இது மூவி பார்த்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்கும், டேஞ்சரான மூவியாக இருக்கும். வா, என்ன பண்ண போகிற? எது மேலே? ஏதோ ஒன்று தான் உட்காரணும். எது? ஏதோ ஒன்று. அதுக்கிட்ட போ, எலிஃபெண்ட்டுக்கு போய்க்கோ. சரி, இதில் ஏறு. எடுக்கிறேன். பிடிச்சிக்கிட்டியா? நல்லா பிடிச்சிக்கோ. ஆமாம், தெரியல.
விளையாட தெரியல எனக்கு. நீங்கள் என்ன முன்னாடி உட்காந்துட்டு வாங்க. ஏ உட்கார போகிற நிஜமா? ஐய் விளையாண்டாச்சு. பட் அவள் இன்னும் கொஞ்ச நேரம் எதாவது இருக்கான்னு வேறு எதாவது இருக்கான்னு பார்க்க போகிறாளாமா. எல்லாமே இருக்குது, ஆனால் அவள் கண்ணுக்கு எதுவும் தெரியல. வேணாம், அது ஏலியன்ஸோடது. ஏலியன்ஸ் வேணாம், அது நம்மளுக்கு உனக்கு தெரியாது பாப்பு. வா. ஆமாம், அது பட்டர்ஃப்ளையை கேப்சர் பண்ணணும்டா. அது பண்ண முடியாது, எனக்கே வராது. சவா அம்மா வா. இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கா. வாடி. அம்மா வாடா பாப்பா. என்னது அவள் சுற்றி சுற்றி தேடினா அவள் விளாண்ட கேமே தான் இருக்க போகுது. ஹலோ, நான் தான் அது என்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க சொன்னேவா. வாடாவா. டாய் அதில் எடுக்க முடியாது குட்டா, அது எடுக்க வராது. அம்மோ பிடிக்க முடியாது பப்பு. வா. பார்த்தீங்கன்னா ஒரு யூனிகார்னுக்காக ஒரு கேமில் விளையாண்டு அதில் யூனிகார்ன் கிடைக்கல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், டாய் வாங்க போறியா? ஸோ டிக்கெட் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு விளையாடாதவா. ஃபஸ்ட்டு பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு டாய் எடுக்கலாம். வின் பண்ணதெல்லாம் இல்லை, டிக்கெட்டுக்கு டிக்கெட் காட்டுங்க. ஸோ இதுதான் அவள் வாங்கியிருக்கா. இப்போ அவள் வந்து ஒரு கடமை முடிக்கிற மாதிரி இங்கே ஒரு ஃபுட் கோர்ட்டில் சிக்கிங்கில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் நகருவா. யூனிகார்ன் டாய் பார்க்கலாம் போ. அங்கே போகலாம்டா, அந்த டேபிள் தானே எப்போவுமே உட்காருவீங்க. ஓகே, எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி அவள் வந்து போஸ்ட் கொடுக்குறாளாம்மா. எடுத்துட்டேன் பாப்பா. ஆமாம், இது என்ன ஜூஸ்மா? வேப்பிலை ஜூஸ் மாதிரி இருக்கு. கிவி ஃப்ளேவர்லாம் இல்லை, இது லெமன் அண்ட் மின்ட்டு. ஆனால் பச்சை கலர் போட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இவளுக்கு ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்தோடனே அவள் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். இன்னும் ஷாப்பிங் முடிக்கல. அவளுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் இது டபுள் பேட்டி பர்கரும் வந்திருக்கு. ஸோ அந்த பர்கர்லேயும் அவள் என்கிட்ட சண்டை போட போகிறா. அவ்வளோதான். பாருங்கள், அவள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எதுவும் சாப்பிடாத அவள் சாப்பிட்ட மாதிரியே சாப்பிடுவான். இதை டபுள் பேட்டி பர்கர், கிரில்டு பர்கர் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து என்னது, பிக்கீஸ் பர்கர் ஃப்ரைடு பேட்டி இல்லை, கிரில்டு. எது ஃப்ரைஸா பர்கரா? நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆமாம், என்கிட்ட ஸ்ப்ரிங்காக இருக்காம்மா. அவங்க பர்கர் சாப்பிட்றா. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பர்கர்லாம் சாப்பிட்டு பேப்பரில் போட்டாச்சு. இப்போ அடுத்து ஜூஸ் குடிச்சிட்டு இனிமேல் தான் நாங்கள் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ராபரி டே அப்படி தானே? ராபரி டேனா எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் கொஞ்சம் ரேட் கம்மின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம போய் பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் கூட ஜூஸு சுத்தமாக தரமாட்டேங்கிறா. ஐயோ நடிக்கிறாளே. ஐயோ வீடியோக்காக தான் கொடுத்தாளா? ரைட். ரெண்டு பச்சைக்கிளி மாதிரி போகுதுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்பார் போகிறோம். ஹைப்பர் மார்க்கெட்டா? ஆமாம், ஹைப்பர் தான் மார்க்கெட். ஷாப்பிங் பண்ணோடனே கொஞ்சம் ஒரு குட்டி இங்கே வாங்க அம்மா. போயிட்டுருக்கோம். அந்த லிஃப்ட்டில் யாருமே இல்லை, குப்பை தான் நிறைய கிடக்கு, சுற்றி நிறைய குப்பை. ஸோ இப்போ இது செகண்ட் ஃப்ளோர் தான் வந்திருக்கு. ஸோ இது கிரவுண்ட் ஃப்ளோர் தான் வந்திருக்கு. அடுத்து இங்கே பாருங்கள், இது ஒன்று விளாண்டுட்டு இருக்குது. இதுதான் இது. என்னதுமா விளாண்டுட்டு இருக்கீங்க? ஸோ நாம் -1 வந்துட்டோம். என்னம்மா
ஐயோ இது இவங்க பாட்டியாமா. சரி நம்ம நடக்கணும். ஆக்சுவலி என்னென்னா வந்து ஃபுட் கோர்ட் லாஸ்ட்டாக தான் போவோம். இன்னைக்கு வந்து ஃபிட் கோர்ட் ஃபஸ்ட்டு போயிட்டு ஷாப்பிங் லாஸ்ட்டாக போகிறோமா. ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ எக்ஸ்கலேட்டர்லாம் விட்டுட்டு நம்ம ஸ்டெப்பில் வந்துட்டுருக்கோம். எங்கள் ஸ்பார்க்கு திருட்டுத்தனமாக வர்ற மாதிரி இருக்குது. ஆமாம் சரி இப்போ உள்ள வந்துட்டோம். ஆமாம் ஒரு நிமிஷம் இரு. ட்ராலி எடுத்துக்கிட்டோம் சுமதி. அதான் ட்ராலி எடுத்துகிட்டு வரட்டும். இங்கே வா நட்ஸ் என்ன ரேட்டில் போட்டிருக்காங்க. யாருக்கு? ஓ இவா வீட்டில் அணில் வச்சுருக்க மாதிரியே பேசுவா. வீட்டில் அணிலும் ஒன்றும் இல்லை. டிபா கொரியா மாட்டேன். இங்கே வாமோ buy one get one 410. நாங்கள் என் பேக்கையும் வைங்க. என்னால் பேக்கெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. இருக்கட்டும். அங்கே போயிட்டு மெதுவாக இறங்கு பார்ப்போம். நீ உட்காருது தங்கம். மெதுவாக போ. அப்படி ஓடாத. ஓடக்கூடாது. மெதுவாக போ. அவள் அந்த டாய்ஸை பார்த்துட்டு வேகமாக போகிறான். மெதுவா கோ ஸ்லோலி. அவள் அங்கே ஒன்று பார்த்தது இங்கே இருக்கக்கூடாது. டாய் பாரு. யார் வேணாங்க தாராளமாக பாரு. இப்போ அப்படியே ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டே வா. நீ போ. யார் வேணாங்க போ. நீ போ. நான் வரேன் பின்னாடியே வரேன். நோ நீ லாஸ்ட் வீக் எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த வீக் எடுக்கக்கூடாது போ. இந்த வீக் பாப்பு அவன் பாரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். இல்லடி இது கேர்ள் பாப்பா. சரி இங்கே தான் அங்கே எடுத்தோம். ஸோ லாஸ்ட் டைம் இங்கே தான் எடுத்தோம். இல்லை இது வேற மாதிரி இருக்காங்கடி. அதே பப்பு தான்டா. அவளுக்கா டாய் பார்க்குறான். அவள் கேட்ட டாய்ங்க இல்லையே. ஜாலி மேலே குட்டி அழகாக இருக்கு. குட்கெல்லாம் எங்கள் பாப்பா எதுவுமே கேட்காம வந்துட்டா. வெளியே வந்து வாங்கி தரேன்னு சொன்னோன்னு கொஞ்சம் அழுதா. பட் இப்போ அழுதது ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அழுகையோட தான் இருக்கு. வா அம்மோ அழக்கூடாது. நான் தான் உனக்கு யூனிகார்ன் வாங்கி தரேன்னு எல்லாம். ஸோ பக்கெட் ரேட்டு 499 799 அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி மளிகை பொருளில் தான் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே போயிடலாம் டைரெக்டாக. ஸோ கடன்னு இங்கே இருந்து நகர்ந்துடலாம். ஏன்னா நம்ம வாங்க வந்தது வேறு. அது தீந்து போயிட போகுது. போங்க முன்னாடி போங்க. நான் அதை எடுத்து விட்றேன். இப்போ போகிறது அவங்க பார்த்த ராபரியோடது. கையில் இடிச்சிட்டுன்னு சொன்னால் நல்லா இடிக்கட்டும். நீங்கள் பாப்பா திட்டிகிட்டே போனோம். சைடாக போ. வீக் டேஸ்னா ரஷ்ஷே இல்லை. சுத்தமாக ரஷ் இல்லை. யாருமே இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா 150 rupees. மம்மி இதுதான் 150. அங்கே வந்து எவ்வளோ சொன்னேன்? 35. எடுத்துக்கோ. எடு. சின்னது இருக்குங்க. வா இங்கே சைடு வேணாம் குட்டி. அவளுக்கு அவ்வளோ பேர் தண்ணி பாட்டில் வேணுமா? குடிக்கிறேன்னு அவள் என்னை கேட்டா. சாரி ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோ. சாப்பிட்றது வாங்கிக்கோடா. டாய்ஸ் வேணாம். மெதுவாக போ. அங்கே நோ சரி எடுத்துக்கோ. சரி நம்ம பேக் இருக்குல்ல மம்மி பேக்கு. சரி யாருமே இல்லை. ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா வேறு இந்த அம்மா எது சொல்லுங்க. இவ்வளோ போட்டுருக்குறாங்க. சுகராம்மா 42 ரூபா. ஆஃபர் போட்டிருக்குது. ஆஃபரில் எவ்வளோ போட்டுருந்துச்சு? நான் யார்கிட்ட கேட்குறேன். எவ்வளோ போட்டிருந்தாங்க? 15. 15 ரூபாவா?
எங்கே இருக்காங்க அந்த அண்ணா? அப்புறம் கேட்டு வரேன். ஸோ ஆஃபர் ரேட் என்னெல்லாமோ போட்டிருந்தாங்க, அது மட்டும் கேட்டுடலாம் நம்ம. இந்த இருக்குல்ல அந்த ரைஸ் தான் இங்கே தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 1 லிட்டர் கோல்டு வினோ. ரியல் ரேட் என்னன்னா 155, பட் ஆஃபர்லாம் 99. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்மளோட வாலெட்டுக்கு வந்துடும். அரிசி சாப்பிட்ருக்கா. ஸோ சுகரும் அதே மாதிரி தான். 1 kg வந்து 15 rupees. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டு உங்களுக்கு கேஷ்பேக் வந்துடும், வாலெட்டுக்கு வந்துடும். எடுத்துருங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பர் கஸ்டமர், ஒரு கஸ்டமருக்கு ஒரு டைம் தான். ஓகே, அதே மாதிரி இது நம்மளுக்கு வாலெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், என்ன சொல்கிறது, வாலெட் இல்லாமல் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணால் வாலெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வெண்ட் பர்ச்சேஸஸ். ஆமாம், இது வாங்க. இவங்க ஒன்று டேட்ஸு வேறு லேரியா. ஸோ நாங்கள் வாங்குகிற ஐடியா இல்லை. ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம க்ராசரிஸ் எடுத்தால் சரி, ரொம்ப செலக்டிவ் ஐட்டம்ஸ் எடுக்கிறதால. ஒரே நிமிஷம் சுமதி ரைஸ் எங்கே நீ எடுத்துகிட்டு போ ட்ராலி. என்னைய கூப்பிட்ற ட்ராலி எப்படி தள்ளுவாங்க? இப்படியே தள்ளுவாங்க. சுமதி என்ன எடுத்துகிட்டு இருக்காங்க? இது அப்போ வெயிட்டா? இது என்ன ரைஸு? வெளுவெளுன்னு இருக்குது. இட்லி. அதான் ஹைதராபாத் ரைஸ். என்ன ரேட் போட்டிருக்காங்க? அமைதியாக நின்று ஃபஸ்ட்டு மம்மி வாங்க. ஸோ ட்ராலி எங்கேயா போச்சுன்னா எனக்கு தெரியாது. இது என்னது? மட்டை. இது குண்டு குண்டாக வரும்ல, அது என்ன மம்மி? 87. அந்த ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ரேட் வருதுல்ல. அன்றைக்கி 99. நான் அன்றைக்கி வந்து வாங்கும்போது. வாங்குறீங்களா? இது என்னதுங்க? இது பேர் சோயாபீன். வாங்க, சோயா சங்க்ஸ். இது உங்களுக்கு பிடிக்குமா? ஹலோ, இங்கே வாங்கலாம். ஸோ ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. ராபரி டே வந்து எங்களுக்கு செலவு டே ஆகிச்சு. சரி வாங்க போகலாம். வந்து மட்டும் ஒரு ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டது, பர்கர் சாப்பிட்டது தான் மிச்சம். சரி அல்லுங்க, அந்த கவர் தரேன், இருங்க. எவ்வளோ? 1 kg-யா? இல்லை ஓகே, அது யாரோ எடுத்து போட்டிருக்காங்க. பிடி, அவங்க என்ன கஷ்டத்தில் எடுக்கலாம். எடுத்துகிட்டு எதுக்கு அவங்க ஃபீலிங்ஸோடு போயிருப்பாங்க. அந்த கஷ்டத்தோடு நம்ம எடுத்து போடலாம். சொல்லுங்கள். தண்ணியெல்லாம் புளிஞ்சவ சோயாபீன் பிரியாணிக்கு தருவா. சோயா சங்க்ஸ் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா லாங்காக இருக்கும். தெரியுதா? நல்லா நீளமாக இருக்கு. ஸ்மெல்லு நல்லா இருக்கலாம். இந்த ட்ராலியை தள்ளிட்டே போகலாம். வா போ. சிவா ஏதோ காட்டுறது கூப்பிட்டுட்டு இருக்கா, போகலாம். சிவா இப்போ எங்கே போகிறானா? அங்கே ஒரு சாக்லேட். மம்மி லாஸ்ட் டைம் வாங்கின சாக்லேட் இருக்குல்ல, ஒன்று தான் இருக்கா? எடுத்து சாப்பிட்டியாவா பண்ணி எல்லாத்தையும்? அப்போ ட்ராலி சைடு போகுது, தூக்கிட்டு வா. ஸோ இங்கே அவள் ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்க்குறான். ஹேசல்நட். அப்புறம் எதுனா வாங்க போகிறா? சாக்லேட் இந்த சைடு இருக்குங்க. வா, கம் திஸ் சைடு. லோட்டஸ் சீடு. இது ரோஸ்டடானா? லோட்டஸ் சீட் இது ரோஸ்டட் இல்ல, ப்ளைன். இது ரோஸ்டடா? எல்லாம் ப்ளைன். எல்லாமே ப்ளைன் தானா? எல்லாம் ப்ளைன். ஓகே. ஸ்டோன் சாக்லேட்டா? ஸ்டோன் சாக்லேட் தீந்துருச்சு. ஸ்டோன் சாக்லேட் இல்லையாண்ணா? பேக்கெட்டு தான் இருக்கா? இல்லை, இது வந்து குட்டி வேணும் போடலாம். ஓகே, 100 கிராம் கொடுத்துருங்க. போ கேட்டுக்கோ. சொல்லு. நீ எப்போ பேசி பழகிறது? நான் எனக்கு பிடிச்ச இம்லி சாக்லேட். எனக்கு அது வேணாமே. 4 கிலோ 120 ரூபா. வேறு என்ன இருக்குவா? அந்த சைடு போய் அந்த ஃப்ரூட்டு காட்டலாம். என்ன? அட தள்ளுடே.
1 செகண்ட் வா. நம்ம இங்கே நட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னது? பைனாப்பிள், இது ரெட் பீச், கிவி, பிளாக்பெர்ரி, மேங்கோ, கிரேப்ஸ். அது நல்லா பாரு. டேட்ஸ் தான் சொன்னியா நீனும்? சாரி. ஆ சீனியா? அது ஜீரா. ஒரு ப்ரூன்ஸ் சாப்பிட்றியா? ஆனால் அதில் ஒரே ஒரு சாக்லேட் கொடுங்க. நான் சொல்லிட்டேன், வாங்கிக்கோ. தேங்க்யூ சொன்னியா? நீ இப்படிலாம் வாங்கிட்டு வரேன். ஸோ ஃப்ரீயாக சாம்பிள் பார்க்கேன்னு பாப்பாவுக்கு ஒரு பீஸ் ஸ்ட்ராபெரி வாங்கி கொடுத்தேன், வேணான்ட்டு சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் இதுதான். அமுல் பட்டர் எங்கே இருக்கமோ? அமுல் பட்டர். அம்மோ இருடா. இந்தாங்க. ஓ பட்டர் போடு. பாப்பா அது வாங்கிக்கலாமா இது வாங்கிக்கலாமாடா? இது எவ்வளோ வருது? பார்ப்போம். குழந்த ஓடி வருது பாருங்க. ஒரு விஷயம் காட்டணுங்க வாங்க. ஸோ திஸ் இஸ் கேமல் மில்க். ஸோ அ சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் இன்சுலின் லைக் ப்ரோட்டீனா. ஓ மை காட், எனக்கு இது மனசு வர மாட்டேங்குது. சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் இன்சுலின் குட் ஃபார் டயபெட்டிக் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் ரியலாக நம்மளுக்கு தெரியாமல் எதுவுமே ரிவ்யூ சொல்லக்கூடாது. ஆமாம், அது உடைய போது எந்திடி. ஸோ கேமல் மில்க் இஸ் அ நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் இன்சுலின் போட்டிருக்காங்க. ஸோ இதை படிச்சுட்டு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். கன்ஃபார்மாக ரிசர்ச் படிக்காமல் நம்ம சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இது லிஷியஸ் ஸ்ப்ரெட்டுன்னு போட்டிருக்கு. பட் இதில் வேறு என்னெல்லாமோ இருக்குது. ஹெப்பிகேமியா வந்து யோகட், ஒரு சூப்பரான க்ரீக் யோகட். நிஜமாக நல்லாயிருக்கும், நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அங்கே என்ன பார்க்குறாங்க? ஓ அம்மோ ட்ராலியை எடுத்துகிட்டு வா, கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா? ஸோ இங்கே கருவாடுலாம் இருக்கும். மஞ்சப்பாறை, வெள்ளைப்பாறை, பச்சைப்பாறை. இது என்னது? மஞ்சப்பாறையா? டூனா ஃபிஷ்ஷுன்னு இவங்க ட்ராலி போம்பில் அன்றைக்கே பார்த்தோம்ல. இது மசாலா போட்டு வச்சுருக்குறாங்க. சுக்கா மசாலா போடாமல் இருக்கும்ல. இது சிக்கன் ஐட்டம்ஸ். இங்கே ஃபிஷ்ஷஸ், ப்ரான்ஸ், சிக்கன் ப்ராய்லர் 1 கிலோ 250 ரூபா. சிக்கன் ஸ்கின் ஆஃப் 1 கிலோ 150 ரூபா. 209 59 ரூபா உங்களுக்கு இதில் வரும். வாங்க போகிறீங்களா? ராவேட்டு ஆனால் ராவேட் எது இதில்? அப்படியா? ஓகே ஓகே. ஸோ ரேபிட்டுங்கிற மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம். இது ஃபிஷ் கிராக்கர்ஸா? ஃபிஷ்ஷில் வடகம் வேறு இருக்குமே. ஃபிஷ்ஷில் வடகம். இது என்ன நான் ஃப்ரை பண்ணுமா? ஃபிஷ்ஷோடதா? அதுதான் நான் சொன்னேன், ஃபிஷ் அப்பளம். ஸோ அப்பளத்தில் ஃபிஷ். ப்ரான்ஸ் ஒன்று எடுத்து பார்க்கலாமா எப்படி இருக்குண்ணா? என்ன ரேட்டுண்ணா? ப்ரான்ஸ் ஒன்று எடுங்களா, பார்ப்போம் நல்லா இருக்கான்னு. ப்ரான்ஸ் தான். அது எப்படி இருக்குன்னு சரி வாங்கிக்கலாம், ஒன்று பார்க்கலாம். இது சுக்கா சீத்தலீட்டில் இருக்கும்ல, அதான் 80 ஆஃபரில். இது ஃபிஷ் பிக்கல். இது பெருசு வாங்கிக்கலாமா? சிறுசு ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது எப்போவுமே வருமாண்ணா? அந்த சீத்தலீட்டில் செய்வாங்கள்ல அவங்க அத்தை. ஸோ இது ஷீத்தல் சொன்னாவே அவள் பார்த்தானா தான் தெரியும், அவளுக்கு தெரியாது. இது எடுத்துருக்கேன். இது போம்பில்லாம் பாம்பே டக்கோடது. அதை எடுத்துக்கலாம். ப்ரான்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். அது ஒன்று எடுப்போம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ மீனில் அப்பளம் பார்க்கணுன்னா இங்கே வாங்க கண்டிப்பாக. ஃபிஷ் அப்பளம் ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கு வேறு வேறு இருக்கானா? இது சிக்கனு, இது டியூனா ஃபிஷ்ஷு,
இது சிக்கனா? சிக்கனா. ஓ, சிக்கன் அப்பளமும் இருக்குது. சிக்கன் அப்பளமும் இருக்குது, நம்மளுக்கு அதுவும் இருக்குது. நான் வீட்டுக்கு போய் ஃப்ரை பண்ணி காட்டுறேன், அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது நம்ம என்ன அப்பளம் எடுத்தோம்? நம்ம எடுத்தது நண்டு அப்பளம் வேறு இருக்குது. ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு அதான் இல்லை, ஜஸ்ட்டு பார்க்குறேன். ஸோ கிராப் இருக்குது, ஃபிஷ்ஷு, சிக்கன் அப்பளம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து அப்பளத்தை இவ்வளோ வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். இவங்க நெக்ஸ்ட் வந்து எங்கள் மேடம் வந்து ஃப்ரூட் ஷாப்பிங் போகிறாங்க. வாங்க மேடம், இது வெஜிடேபிள்ஸ். ஹலோ, these are vegetables, these are fruits. Which fruits you are going to buy? You can understand English, baby? Can you understand English? ஸோ அவங்களோட எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வந்து இந்த சைடு தான் இருக்கும். அவ சுமதியை கூப்பிட்றான். ஸோ என் பேபியோட எக்ஸாட்டிக் ஃப்ரூட் இங்கே வேமோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் சீசனல் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். பைனாப்பிள் கட்டு, mushroom. This is a type of orange. Mandarin. அம்மா லோகன் இல்லை. ஓகே, ஸோ லோகன் இல்லை, ப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இது ப்ளம்மா கிரேப்பா? திஸ் இஸ் பியர் பியூட்டி. பியர் இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆரஞ்ச், மேண்டாரின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே புளிப்பாக இருக்கும். மஷ்ரூம்ஸ், கிவி இருக்குது. அப்போ லோகன் காணும். ஸோ பெர்சிமான் ஃப்ரூட்டு, இது நான் சாப்பிட்டதில்ல. ஆமாம், டொமேட்டோ மாதிரியே இருக்குது பாரு இந்த ஃப்ரூட்டு. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 300 per kg. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எக்ஸாட்டிக்கான ஃப்ரூட் பார்க்கலாம். ஸோ இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பில்லிங் கவுண்டர் தான் போகிறோம். கார்ன் வேணாம். உனக்கு ஒரு வேலை இல்லை, இவ சும்மா வீடியோக்காகவே வாங்கிக்கலாம். அம்மு வா. அம்மி தேங்காய் பால் முறுக்கு பேர் வெளுவெலுன்னு இருக்கு. இந்த ஊருக்கா கோங்கரா கார்லிக், கோங்கரா கார்லிக், மேங்கோ தில், மேங்கோ தொக்கு, கட் மேங்கோ. அடுத்து இது வந்து மிளகான்னு நினைக்கிறேன். மேங்கோ தில். நம்ம ஆல்ரெடி அந்த ப்ரான்ஸ் ஊறுகாய் எடுத்ததால் வேறு எதுவும் எடுக்கல. இங்கே ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. கோ ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பில்லிங் கவுண்டர் போகிறே அவளால் தள்ள முடியல. ஸோ நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். தள்ளிப்போ, நான் தள்ளிக்கிறேன். அது போட்டிருப்பாங்க, பட் நம்மளுக்கு அது ஸ்வீட்னஸ் வந்துடும். பப்பு தள்ளுங்க. அது தள்ளாமல் என்கிட்ட விட்டுட்டான். நெக்ஸ்ட்டு பில்லிங் கவுண்டர் போகணும். ஏம்மா ஏய் தள்ளு பப்பு. நோ பாப்பா, என்ன நினச்சிட்டு இருக்க? நோ 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 நோ. அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறக்குள்ள அப்படியே கரைஞ்சி போயிடும். அம்மாவா? அங்கே எங்கேயோ போங்க. ஆனால் அங்கே போங்க, கம்மியாக தானே இருக்காங்க. அம்மா அங்கே கிளிப் ஐட்டம்ஸ் நல்லாயிருக்கும். வா, கிளிப்பு வாங்கலாம்ல, கிளிப்பு பார்க்க தான் போகிறோம். ஸோ லாஸ்ட் டைமே நாங்கள் பார்த்தோம், காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஆமாம், லாஸ்ட் டைம் காட்டினல அம்மா வீடியோவில். ஸோ கிளிப் ஐட்டம்ஸ் பார்த்தோம். கண்ணாடிலாம் கேட்கக்கூடாது, சும்மா பார்த்துட்டு வா. கண்ணாடி லாஸ்ட் டைமே நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன். அமைதியா சூப்பராக இருக்குது. நோ வேணா வா, எல்லாம் இங்கே நின்று பேட் ஹேபிட்ஸ் வந்துருக்கு பாப்பாவுக்கு. எங்கே வேணா அழுது அடம் பிடிக்கிற பழக்கம். வேலைக்கு வேணுங்கிறா. என்னன்னா ஓ இருக்கு. ஷாப்பிங் முடிச்சாச்சு. நம்ம அந்த 2 பேரும் கஷ்டப்பட்டு ஏறி வரோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான்.